ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவதைகளுக்குடில் சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரெசிபிஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு தீபம் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீ சனிக்கிழமை நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்களுக்கு லீவு. ஸோ எழுந்ததே லேட்டாக தான் எழுந்துச்சாங்க. காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தேங்காய் பால். மதிய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கேசரி, அப்புறம் ஒயிட் புலாவு, அதாச்சும் ஒயிட் பிரிஞ்சி, அப்புறம் பன்னீர் கிரேவி, பூரி இதுதான் செய்ய போகிறேன். பசங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பாமான் டியூட்டியில் சோனியா ஸ்ரீ சிஸ்டர் வீடியோ போட்டிருந்தாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வெஜ் தாலின்னு போட்டிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு அது பார்த்தோன்னே டெம்ப்ட் ஆயிடுச்சு, நம்மளும் செய்யணும் அப்படி சொல்லிட்டு. எனக்கு அப்போயே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் அந்த மெனு என்னோடய ஸ்டைலில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதிலே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு வதக்கி வச்சுட்டேன். இந்த சைடு ஒயிட் புலாவுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி போட்டு வதக்கிக்கணும். நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டு இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டேன். இது நம்ம வதக்கின பிறகு அரிசி சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு கடைசியாக நெய் ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். இந்த வீடியோ கிளிப் என் பொண்ணு தான் எடுத்தா. பன்னீர் கிரேவிக்கு அரைச்ச வதக்கி வச்ச அந்த விழுதை வெங்காயம் தக்காளியை அரைச்சிக்கோங்க தேங்காய் வச்சு. இப்போ அதை நம்ம மசாலா போட்டு தாளிச்சிட்டேன். பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டேன். இது நல்லா கொதித்த பிறகு நம்ம இது கூட பன்னீர் சேர்த்துக்கலாம். அவங்க சோனியா சிஸ்டர் கீ ரைஸ் செஞ்சுருந்தாங்க. நான் ஒயிட் புலாவ் செஞ்சுருந்தேன். நம்மளுக்கு சில சமயம் இதுமாரி யாருன்னா சமைக்க சொல்லும்போது டெம்ட் ஆகும். உங்களுக்கு யாருக்குன்னா அதுமாரி நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்ணுமா தோணியிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஃபுட்டி தாங்க. அதாச்சும் பார்த்திங்கன்னா நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ற கேரக்டர் நான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பன்னீர் கிரேவிக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கடைசியாக பன்னீர் போட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெனு இது நான் செஞ்சுருக்கிறது இன்றைக்கி. நமக்கு சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிடும். மளிகை சாமான் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே நம்ம கொட்டி வைக்கணும் டப்பாவில். பைனாப்பிள் கேசரிக்கு பார்த்திங்கன்னா நான் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துகிட்டு அதிலே பைனாப்பிள் அரைச்சி நான் நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் கட் பண்ணியும் கூட போட்டுக்கணும் ரவை போடும்போது. அப்போ தான் கேசரி நல்லா சூப்பராக எம்மியாக ஃப்ளேவராக இருக்கும். பன்னீர் கிரேவிக்கு பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தூவி இறக்கிட போகிறேன். பைனாப்பிள் கேசரிக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பைனாப்பிள் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொதிக்கும் போது உங்களுக்கு தெரியுதா? இப்போ ரவை கொட்டிட்டு தேவையான சக்கரை போட்டுட்டு முந்திரி திராட்சை போட்டு இறக்கிட்டேன். நல்லா நெய் மணம் கமக்க பைனாப்பிள் கேசரி ரெடி. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கிச்சன் டீப் கிளீனிங் மந்த்லி ஒன்ஸ் எப்படி பண்ணுறது, நான் எப்படி பண்ணுறேன்றது வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம பூரி செஞ்சிட்டோம். அவ்வளோதான், நம்மளுக்கு லஞ்சு ரெடி. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சட்டுன்னு யாருன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நீங்கள் இந்த மெனு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கீ ரைஸு இல்லை வேறு எதனா நீங்கள் ஃப்ரை மாதிரி கூட வச்சிங்கன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப ஐட்டம் செய்யலை, கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். சிம்பிளாக ஒரு வெஜ் தாலி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா நான் சரவணா ஸ்டோரில் தான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். 188 நல்லா வெயிட்டாக இருக்குது. நம்ம சேனலில் சரவணா ஸ்டோர் ஷாப்பிங் அப்புறம் வெசல்ஸ் கலெக்ஷன் போட்டிருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பன்னீர் கிரேவி, பூரி, புலாவ் எல்லாமே வச்சாச்சு. லஞ்சு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. லஞ்சு சாப்பிட்ட பிறகு நான் வீடியோ எடுக்கலை. இது ஈவினிங் டீ குடிக்கும்போது எடுத்தது 5 மணிக்கு. டீ குடிச்சிட்டு நான் சனிக்கிழமை வாராகி அம்மனுக்கு நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய அந்த அம்மனுக்கு மருதாணி இலையில் நான் தீபம் போடுறேன். நல்ல ஒரு மாறுதல் இருக்குது. வாராகி அம்மனுக்கு சனிக்கிழமை சாயங்காலத்தில் நீங்கள் இந்த மருதாணி தீபம் ஏற்றி பாருங்கள். பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, அதேமாரி கண் திருஷ்டி இது எல்லாமே இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மருதாணி இலை போட்டுட்டு அது மேலே 3 ஏலக்காய் 5 லவங்கம் போட்டுட்டு நம்ம விளக்கு இப்போ இந்த ஏலக்காய் லவங்கம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் தீபம் வச்சுட்டு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி விளக்கு ஏற்றணும். வாராகி அம்மனுக்கு மருதாணி தீபம் நீங்கள் ஏற்றி பாருங்கள். நீங்கள் நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச காரியம் கூட கைகூடும். இது உண்மையாக நடக்கிற விஷயம்.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க ஆத்ம விளக்கு என்னடா பச்சையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இலுப்பை எண்ணெயில் குலதெய்வத்துக்கு நான் விளக்கு போடுவேன். இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றும் போது இப்படி தான் பச்சையாகிடும். மனதார வேண்டிக்கிட்டு வாராகி அம்மனை ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணி பாருங்கள். லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் இந்த மருதாணி தீபம் ஏற்றி நீங்கள் வாராகி அம்மனை கும்பிடும்போது அந்த அம்மா உங்கள் வேண்டுதல் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவதைகள் குடில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களோட டே இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு. பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி சாப்பிட்டு மனசார சாமியும் கும்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி டே ஃபுல்ஃபில்லாக போச்சு. பசங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. நம்ம அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஒரு நல்ல விலாகோடவோ இல்லை ஏதாவது டிப்ஸோடு நம்ம மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி.